பெரிய வேதனையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமானவருடைய வாகனத்தில் வருகிற பொழுது வைகையாத்த பக்கம்ல பாரு பாடுற தம்பி, நம்ம ஆற பாரு. வெளிப்படையா சொல்றங்க, அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அழகர் திருவிழா மட்டும் இல்லை என்றால், அந்த சம்பவம் மட்டும் இல்லை என்றால் வைகை ஆறு பிளாட் போட்டு விற்கப்படும். அழகர் ஆத்துல ஒரு நாள் இறங்குறாப்ல. நான் கேட்கிறேன், மதுரையில் வாழ்ற மான தமிழர்களே, மர தமிழர்களே, நாங்கள் மதுரை நாளை பாசக்காரங்க, மதுரை நாளை வீரம்டா, மதுரை நாளை பண்பாடுறா, மதுரை நாளை விருந்தோம்பல்டா, மதுரைனா வைகடா, மதுரைனா பாண்டிடா, மதுரைனா மீனாட்சிடா அப்படின்னு பெருமையோட பேசுறீங்க. ஒருத்தர் கூடக்குவா தெரியல எங்க கள்ளழகரை கொண்டு போய் இப்படி லாரியில தண்ணி கொண்டு வச்சு அடிக்கிறிய, இது கள்ளழகருக்கு அடுக்குமா என்று ஒருத்தருக்கு கூடவா தோணல. தோணி இருந்தால் மூர்த்தி எம்எல்ஏ இருப்பாரா? தோணி இருந்தால் பிடி பழனிவேல் தியாகராஜன் எம்எல்ஏ இருப்பாரா? தோணி இருந்தால் செல்லூர் ராஜி எம்எல்ஏ இருப்பாரா? எப்படி இருப்பாரு? சட்டையை பிடிச்சு கேட்கணும். ஏய், என் ஆறு செத்து போச்சு, என்ன மயிருக்கடா ஓட்டு கேட்டு வர, சட்டையை பிடிச்சு கேட்கணும். சட்டையை பிடிச்சு. இப்படித்தான் இருந்ததா மதுரை? இல்லை, இதுமல்ல மதுரை. பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், இளம் தோகை மார்தம் மெல்லடியும், மயங்கி ஒளித்த மாமதுரை. இது மாலையில் மல்லிகை பூமதுரை. நீண்டு கிடக்கும் வீதிகளும், வான் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும், ஆண்ட பரம்பரை சின்னங்களும், தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும் காண கிடைக்கும் முதுமதுரை தன் கட்டுக்கோப்பில் இளமதுரை. தென்னவன் நீதி பிழைத்ததனால், அது தெரிந்த மரணம் அழைத்ததனால், கண்ணகி திருகி எரிந்ததனால், அவள் கந்தக முளையில் எரிந்ததனால், இது நீதி கஞ்சிய தென்மதுரை, இன்றி சாதி கஞ்சும் தொன்மதுரை. மல்லிகை மவ்வள் அரவிந்தம், வாய் மலரும் கழுநீர் சுரவுன்னை, கொல்லை வகுளம் குறுக்கத்தி, இவை கொள்ளை அடித்த வையை நதி, நாளும் ஓடிய நதிமதுரை, நீர் நாட்டியமாடிய பதிமதுரை. தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்ற சபதமிட்டு, தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சம்மதமிட்டு, அமிர்தம் பரப்பும் வைய நதி, நீர் ஆளி கலப்பது தவிர்ப்பதனால், இது மானம் காத்த மாமதுரை, மரபுகள் மாறா மேல்மதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அலைத்து பிழிந்து சாரூற்றி, மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால், இது கண்கள் மயங்கும் கலைமதுரை, கவிதை தமிழின் தலைமதுரை. மண்ணை திருட வந்தோரை, தன் வயிற்று பசியை போக்க வந்தோரை, செம்பொன்னை திருட வந்தோரை, ஓர் பொசிக்கு போக வந்தோரை, தன் சேயாய் மாற்றிய தாய்மதுரை, அவர் தாயாய் வணங்கும் தூய்மதுரை. மீசை வளர்த்த பாண்டியரும், பின் கலப்பிற பல்லவர் சோழர்களும், மண் ஆசை கொண்ட அந்நியரும், அந்த அந்நியரில் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த தொன்மதுரை, மீன் ஆட்சியினால் இது பெண்மதுரை. வையை கரையின் சோலைகளும், அங்கே வரிக்குயில் பாடிய பாடல்களும், மெய்யை சொன்ன புலவர்களும், தன் மேனி கருத்த மறவர்களும் மிச்சம் இருக்கும் தொன்மதுரை, தமிழ் மெச்சப்படிக்கும் தென்மதுரை. தொழில்கள் ஏதும் புதுக்காமல் அரசியல் திரைப்படம் பெதுக்கியதில், வேலையில்லா திருக்கூட்டம் வெட்டி பேச்சு பேசியதால், பட்ட பகலில் பால் மதுரை, இது பட்டா கத்திகள் சூழ் மதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் விளைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டு கொண்டதனால், தன் முகத்தை இழந்த முதுமதுரை, பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் விளைக்க வந்த பரதேசிகள் நதியை பட்டா போட்டு கொண்டதனால், தன் முகத்தை இழந்த முதுமதுரை, பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை என்று கவி பேரரசையா வைரமுத்துடைய கவிதையை படித்து பாருங்கள். வைரமுத்துடைய கவிதைகளிலே மதுரையின் பெருமை தெரியும், மதுரையின் செழுமை தெரியும். எப்படி இருந்தது? மல்லிகை மவ்வள் அரவிந்தம், வாய் மலரும் கழுநீர் சுரவுன்னை. இந்த மலர்கள்லாம் எங்க? வைகள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சுரவுன்னை இல்ல. இன்னைக்கு 12 அடி உயரத்துல புல்லுதான் நிக்குது, கோர புல்லு. கருவேலை முளைச்சிருக்கு, போதாத குறைக்கு சீம கருவேலை வர முளைச்சு கிடக்கு. இதை பற்றி திமுக பேசுமா? இதை பற்றி அதிமுக பேசுமா? இதை பற்றி பாஜக பேசுமா? திருப்பரங்குன்றோ, ஐயோ முருகா, உன் மலைகளே இஸ்லாமியர்கள் வழிபடுவதா? திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்க கோவில்ல இஸ்லாமியர்கள் அங்க போய் பக்கத்துல சிக்கந்த தற்கால வழிபட்டதுனால திருப்பரங்குன்றம் மலையில இதாயிருச்சு. திருப்பரங்குன்றம் மலையில மட்டும்தான் முருகன் இருக்கானா? கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றால், மதுரை மாவட்டத்தில் கல்ல பூரா உடைச்சி அமைச்சர் மூர்த்தி ஏத்திட்டு போறாரு.
மதுரை மாவட்டத்தில் அதிகமான கல்குவாரி இருக்கு. மேலூர்ல கல்குவாரியில 5 பேர் இறந்து வரல. மயிர புடுங்க போனீங்களாடா என்று நான் கேட்கிறேன். மானமுள்ள மதுரைக்காரங்க கேட்கிறாங்க. பழங்காலத்தில் வாழக்கூடிய பழங்குடி தமிழர்கள் கேட்கிறாங்க. கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். மலையை போறான், உடைச்சு கொண்டு போறான். மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கிறான். கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, மானாமதுரை, சிவகங்கை என்று எல்லா மலைகளும் உடைக்கப்படுது. எந்த மலை? எங்கள் பாட்டனும் பூட்டனும் ஆடி விளையாடிய மலை உடைக்கப்படுது. அப்போதெல்லாம் வராத கோபம் திருப்பரங்குன்ற மலையில. அது திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு, சிக்கந்த தர்கா என் மச்சா மாப்பிளைக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, ஒஸ்ட் ப்ரோ. உனக்கு என்ன பிரச்சனை? டேய், அவன் என்ன அரபு நாட்டில இருந்து வந்தானா இஸ்லாமியன்? எந்த இஸ்லாமிய அரபு நாட்டில வந்தான்? டேய், என் ஊரு வீராணம், திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வீராணம். வீராணத்துக்கு வந்து பாரு, ஒரு சாலைங்க, ஒரு நடுவுல அப்படி சாலைங்க. சாலைக்கு இந்த பக்கம் கொண்டைய கூட்டம் மரவருங்க, இந்த பக்கம் இஸ்லாமியருங்க. யார் அவன்? என் சித்தப்பன், பெரியப்பன், என் மாமா, மச்சான், என் அங்காளி, பங்காளி. ஒரே ஊரு, ஒரே ரத்தம். இன்னைக்கும் போங்க, அல்லாஹ் பிச்சை சேர்வை. யாரு? இஸ்லாமியர் பேரு அல்லாஹ் பிச்சை சேர்வை. இஸ்லாமியர் வீட்டுல ஹனிபா, எங்க தாத்தா பேரு ஹனிபா. ஹனிபானா எங்க இன்னொரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம். அவருடைய மகள் பேரு தமிழ். இன்னொரு எங்க சித்தப்பா பேரு வெள்ளை, எங்க சித்தப்பா சித்தி பேரு வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாள் தமிழ், அல்லாஹ் பிச்சை சேர்வை என்று தமிழோடு கலந்துவார்கள். இவர்கள் அரபு நாட்டில் வந்தாங்களா? என் மண்ணின் மக்கள், என் சொந்தக்காரன்டா, சொந்தக்காரன். அண்ணன் ஹிமாயின் இருக்காரு. யார் அவரு? ஒன்னு தேவரா இருப்பாரு, இல்ல தேவேந்திரா இருப்பாரு, இல்ல நாடாரா இருப்பாரு, இல்ல கோலாரா இருப்பாரு. என் தம்பி இருக்கான் அக்கீம். யார் அவன்? மண்ணின் பூர்வகுடி மகன். ஒன்னு மருதுமாண்டி வாரிசு, இல்ல குயிலி வாரிசு, இல்ல காமராஜ வாரிசு. அவ்வளவுதான். டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பாரு, வேற உசிலம்பட்டில போய் நிக்கும். ரெண்டுக்கும் ஒரே டெஸ்ட் தான், ஒண்ணுதான். M130 தான் இருக்கும். என்னம்மா நாங்களும் அரபு நாட்டுல வந்த மாதிரி எங்களுக்கு யாரை கும்பிடணும், எப்படி கும்பிடணும் நீ கத்து கொடுக்காத. பாஜக நீ கத்து கொடுக்காத. அமித்ஷா நீ கத்து கொடுக்காத. மோடி நீ கத்து கொடுக்காத. நீ கத்து கொடுக்காத. எங்கள் வழிபாடு வேறு, உன் வழிபாடு வேறு. உனக்கு ஜெய்காலி ஓங்காலி, எனக்கு எங்களுடைய வெற்றிவேல் வீரவேல். உனக்கு ராவண, உனக்கு ராம, எனக்கு ராவண பெருமாட்டேன். உனக்கு வீர சிவாஜி, எங்களுக்கு புலித்தேவன். உன் வழிபாடு வேற, என் வழிபாடு வேற. எங்களுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலை, அது என் பாட்டம் முருகனுடைய மலை. முருகனை சும்மா இருக்காரு, உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன வலிக்குது? இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில 2 சமூகமும் வழிபட வேண்டும் என்று பேசிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை இல்ல. வந்தவன் ஏதாவது அரசியல பண்ணணும், அதை வச்சு ஓட்ட பறிக்கணும். கனிமவள கொள்ளையை குறித்தோ, ஆற்றுமணல் கொள்ளை குறித்தோ, வைகையாறு செத்து போனதை குறிச்சோ, கஞ்சாவை பத்தியோ எதை பத்தியும் பேசாத பிஜேபி திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம். ஏன்னா இதை வச்சு இந்துக்களுடைய ஓட்ட வரைக்கணும். பார்த்தா இப்படி பார்த்தீங்களா, 10 எரியுது திருப்பரங்குன்றத்தில் இப்படி பண்ணிட்டாலே. யாரு? ஹெச் ராஜா. ஹெச் ராஜா பேசிவிட்டு போயிருவாரு, ராமசீனிவாசன் பேசிவிட்டு போயிருவாரு, அமித்ஷா பேசிவிட்டு போயிருவாரு, அர்ஜுன் சம்பத் பேசிவிட்டு போயிருவாரு. செத்தவ யாரு? மதுரை மண்ணினுடைய மரத்த மேல மரவன் செத்து போனான். அவன் பூரா கொண்டாடிட்டு போயிட்டான். ஏத்திடுவான். நீ இருக்கும்போது என்னைய போட்டு தொட்டாங்களே, நீ இருக்கும்போது என் பக்கத்துல வந்துட்டாங்களே, நீ இருக்கும்போது அப்படி இவனுக்கு ஏறிடும். நம்ம இருக்கும்போது எப்படா போடுறா போட்டு அவன் தீ குடி செத்து போயிட்டான். தீபச்செல்வன் ஒருத்தன், அவன் குடும்பம் அனாதையா நிக்குது. அப்ப இந்த அரசியலை எதிர்த்து பேச யாருக்கு சக்தி இருக்கு? திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இல்ல இந்த புதுசா வந்திருக்காரு பக்கா மாசு அவருக்கு. திருப்பரங்குன்ற பிரச்சனை, பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், மதசார்பற்ற சமூக நீதி. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பிள்ளை பேம்பர்ஸுக்கு மாட்டுறதுக்கு முடிக்கும்ல, அது மாதிரி முடிச்சுட்டு நிக்கிறாப்புல. காலையில நிறைஞ்சிரும் பேம்பர்ஸ், பிள்ளை அப்படி நிக்கும், அது மாதிரி முடிச்சு நிக்குது. மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், கவின் ஆணவ படுகொலை, அதே பேம்பர்ஸ். வாய முடியும், கருத்து கிடையாது. தலைவன் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்ல. அந்த 4-5 அல்லக்கையில விட்டுட்டு இருந்தான். நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, இனி சாட்டையை ஓட விட போறாரு, இடுமானம் கார்த்திகை தெரிக்க விட போறாரு, பர்கானாவை பறக்க விட போறாருன்னாங்க. ஒரே ஒரு டிபேட் சாணக்கியால, அவன் அதோட அப்பிட்டு. ஏன்னா
உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறைவனை பேசு. நீயே உண்மையான வீரன் என்கிற தெய்வ திருமண முத்துராமலிங்கத்துடைய வழிவந்த பிள்ளைகள் நாங்க உண்மையா பேசுவோம். அது எவனா இருக்கட்டும். ஏன்னா எங்களுடைய கரங்கள் தூய்மையானது, எங்கள் மடியில் கனவில்லை, வழியில் பயம் இல்லை. எங்கள் கொள்கை தெளிவா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல பாருங்க, பெரும் மதிப்பிற்குரிய சொந்தங்களே, படித்த இளைஞர்களே, அண்ணன் தம்பிகளே, தமிழ்நாட்டு அரசியல உத்து கவனிங்க. என்ன நடக்குது? தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. மக்களை சந்திக்க அவருக்கு கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம்ட்டு. வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். மணி என்ன 2:59 வரணும், மணி என்ன 3 2:59 யாருடைய சதைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், அப்புறம் பாருங்க. 10 நாள் ஆச்சு. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்கா மாசம் பார்த்தா யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. ஓ, இதுதான் நீங்க தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? வளகாடி சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்புல அங்க மும்பைக்கு. யார் கூட போனான்னு ஏண்டது கேட்குறீங்க? ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறதுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதில் விழுந்துருச்சு, அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எங்க தளபதிக்கு அம்மாள்னா அம்மாவா இருப்போம், எங்க தளபதிக்கு அக்காள்னா அக்காவா இருப்போம், எங்க தளபதிக்கு பொண்டாட்டி இல்லைன்னாட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம விட்டுறணும். அது அப்படி போன பிறகு நம்ம தொடக்கூடாது. அது ரொம்ப டீசென்ட் பாலிடிக்ஸ்குள்ள வராது. அது போயிட்டோம். 10 நாள் ஆச்சு வரலை. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன செய்து? விசிக எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களுக்கு 6ன்ட்டாங்க, தேமுதிக 9ன்ட்டாங்க. நாங்கள் 30 வருஷமா முட்டு கொடுத்துக்கிறோம், 3 தலைமுறைக்கு முட்டு கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு இல்லாத இது புதுசா வந்த தேமுதிக என்ன திருமாவளவன் கோச்சிக்கிட்டாப்புல. முட்டு கொடுப்பதில் முனைவர் பட்டம் பெற்றவங்க நாங்க, எங்களை போய் நீ அவமானப்படுத்துறேன்னு அவரு. தமிழக வாழ்வு கொச்சி என்ன வேல்முருகன் வடிவேலு மருதமலை படத்தை 2 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோவத்தில் இருந்தாலும் பொசுக்குன்னு பான்பராக் எடுத்து மூஞ்சில துப்பிட்டான். அண்ணன் தான் பான்பராக் ரவி, பான்பராக் ரவின்னு பேர் வந்துச்சு. எடுத்தேமர் ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடிக்க மாட்டான். மார்க்கெட் கூட பார்க்கலையே, தேர்தல் பிரச்சாரம் பார்க்கலையே, தேர்தல் தேதி அறிவிச்சான்னு பார்க்கலையே, வெளியே வந்துட்டேன். 2 சீட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு 2 சீட்டு கொடுக்கணும்? எங்க 5 வருஷமா நீங்க செஞ்ச ஆத்துமணல் கொள்ள, நீங்க செஞ்ச கனிமவள கொள்ள, நீங்க செஞ்ச ஊழல், கலெக்ஷன், கரப்ஷன் எதையுமே நான் வெளியே பேசல. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சொன்னதான் நான் இருந்தேன். அதனால நீங்க அப்படி இருந்தீங்களா? சரி, இப்போ எவ்வளவு கேட்குறீங்க? 2 வேணாம், 1 தான். என்னங்க நீங்க மேல் பாதியில பிரச்சனை, வேங்க வகையில பிரச்சனை, தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், பழந்தூர் போராட்டம், இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிறோம். 2 கொடுங்க. இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுத்தாகணும். 1 ஏங்க, வன்னியர் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பழைய சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தென் மாவட்டத்தில் சாதிய கலவரம், ஆணவ படுகொலை இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் பேசாம மௌனம் காத்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க மௌனம் காத்துட்டீங்களா? அப்போ உங்களுக்கு 1. பிஜேபி கூட நீங்க அண்டர் டீலிங் போட்டிருக்கீங்க. கருப்பு கொடைய காட்டு, நீங்க வெள்ளக்குடைய காட்டும் போது பேசாம உட்கார்ந்து இருந்தமே, அந்த இறக்கம் இல்லையா உனக்கு? உன் தலையை அறுத்து கடல்ல கரகரன்னு வீசணும் அப்படிலாம் பேசி பார்த்திருக்காங்க. 1 அங்க தன்மானத்தை அவருக்கு அது இல்ல, 1 தான் வாங்கலாம் நினைச்சு இங்க இருந்து 4-5 பேர் அண்ணன் போனாங்க. அண்ணே நமக்கு தன்மானம் முக்கியம்னே, நமக்கு தன்மானம் முக்கியம், என்ன பண்ணணும்? வெளியேறினே. வெளியேட்டாப்ல கடைசியா ஒரு தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு, முடிச்சு விட்டாங்க. இங்க இருந்து போனோம், அவங்க முகத்துல முடிச்ச பொடிக்கு புயல சிக்குமாங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. சோழி முடிஞ்சு. அங்க அவர் வெளியேறிட்டாப்ல. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, அப்புறம் என்ன முக்கியம்? நோட்டு தான் முக்கியம். 5 கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, உங்க கால கறி குடிக்க எசமா நாங்க தயாரா இருக்கோம். சிபிஎம் பரவாயில்ல. எந்த சிபிஎம்? எந்த சிபிஎம்? எந்த லீலாவதியை தண்ணி பிரச்சனைக்காக மதுரையில வெட்டி கொண்டாங்களோ திமுக, அந்த திமுக சரணாகதி அடைஞ்ச அண்டி பிழைக்க வந்த கம்யூனிஸ்ட் படிச்சிட்டான், முடிச்சிட்டான், சோழியை முடிச்சிட்டான். அதிமுக
இவருக்கு எவ்வளவு கொடுக்க, அவருக்கு எவ்வளவு கொடுக்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்கறாங்க. அதாவது வாக்கப்பட்டது அதிமுகவுக்கு, வச்சிருக்கிறது பிஜேபி. யாரு? அமமுக தினகரன், அப்புறம் அந்த இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம மூப்பனாருடைய பையன், எல்லாரும் வாக்கப்பட்டது யாருக்கு? அதிமுக. பட் வச்சிருக்கிறது அமித்ஷா வச்சிருக்காப்ல. புரிஞ்சுச்சு உங்களுக்கு? ரைட் ட்ராக்ட் தான். நமக்கு வந்து டபுள் மீனிங் கிடையாது, டைரக்ட் மீனிங் தான் அவங்க வச்சிருக்காங்க. இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இங்க யாராவது வருவாங்களா? இந்த அம்முக்குட்டி வடிவேலு ஒரு படத்துல அம்முக்குட்டி போட பிடிச்சிருப்பாப்ல, ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு, ஆட்சியில் மங்கு அதிகாரத்தில் மங்கு, அம்முக்குட்டி போட பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்தாப்ல. தேமுதிக வருமா, ஓபிஎஸ் வருமா, அங்க காங்கிரஸ் வருமா, கம்யூனிஸ்ட் வருமா, ஒருத்தனும் வரல, கண்டுக்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு விஜய். இப்படி தமிழ்நாட்டு அரசு கட்சிகள் வேட்பாளரையே அறிவிக்காமல் கூட்டணியை உறுதி செய்யாத நிலையில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே திருச்சியில 2026 பிப்ரவரி 21 துணிஞ்சு 117 பெண்கள் 117 ஆண்கள் அதிலே ஒரு திருநங்கை என்று துணிஞ்சு தனிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 100 வருஷ கட்சி காங்கிரஸ் சீட் அறிவிக்க திணறுது. 70 வருஷ கட்சி திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. 40 வருஷ கட்சி அதிமுக பாஸ், மேல இருக்கிற பாஸ் A1 A2 ஐ மீன் A1 A2னா H1 H2 அவங்க சொல்லணும், சொன்னாதான் நடக்குங்க. ஆனா மக்களை நம்பி எங்கள் மக்கள் உண்மையை, நேர்மையை, வாய்மையை, துணிவை எப்போதும் விரும்புவார்கள். எந்த கட்சியோடும் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒடிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. ஊழலை ஒழிக்கணும், அதுக்கு திமுக அதிமுகவை முதல்ல ஒழிக்கணும்டா என்று களத்தில் நிக்கிறோம். சீமான் முதலமைச்சர் ஆவாரா, சீமான் வெல்வாரா, சீமான் என்ன செய்ய போறாரு, அவற்றை இலவசங்களிலேயே கவர்ச்சியில் என்றான். பெரிய ஹீரோன்றாங்க, பெரிய வந்து அவர் ஒரு மாடல் அப்படின்றாங்க. ஏண்டா துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டவனே, துப்பாக்கி படத்தை நடிச்சவனே பெரிய ஹீரோனா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட எங்க தலைவன் எவ்வளவு பெரிய ஹீரோ. தரையில திரையில வசனம் பேசிய நீயே மிகப்பெரிய ஹீரோனா, என் மக்களுக்காக தரையில போராடிய எங்கள் தலைவன் பிரபாகரன் இந்தியாவோட உலகத்துல மிகச்சிறந்த ஒரு ரோல் மாடல் ஹீரோ, ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ என் தலைவன் பிரபாகரன். அவரை ஆயுதமாக தூக்கி, அறிவாயுதமாக தூக்கி இந்த பிள்ளைகள் களத்தில் நிக்கிறோம். நாங்க இந்த சித்தப்பா வந்து 2000, அப்பா வந்து 2000, விஜய்னா 2500. ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. ஊடகத்தை விட்டு அப்ப போனவங்க தான் வரவே இல்லை. 2500 ரூபாய் கொடுக்கறது சரிதான்ப்பா, தமிழ்நாட்டில் 3 கோடி பெண்கள் இருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு 2500 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 7500 கோடி ரூபாய் வருது, வருஷத்துக்கு 90,000 கோடி வருது, 5 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே கடன் 10,64,000 கோடி. இந்த 4 லட்சம் கோடிய எங்கிருந்து விஜய் கொண்டு வருவார்னு கேட்டேன். நீ திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்ட்டான். தாலிக்கு தங்கம் 1 பவுன், காஞ்சி பட்டு போட ஒரு சேலை, யாரு எத்தனை கல்யாணம் முடிஞ்சாலும் கொடுத்துருவன்ட்டாரு. சரிங்க, 1 பவுன் தங்கம் 1,20,000 ரூபாய். தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் பதிவு திருமணங்கள், பதிவு செய்யப்படாத திருமணங்கள் நிறைய இருக்கு. அது பனையூர்ல கூட நடக்கும். பதிவு செய்யப்படாம பதிவு செய்த திருமணங்கள் 10 லட்சம். 10 லட்சம் என்று 1,20,000 ஒரு பவுன் என்றால் கணக்கு பண்ணிக்கோங்க, குறைந்தபட்சம் 6,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் வருது. இந்த 10,000 கோடி ஆண்டுக்கு என்றால் அது 1 லட்சம் கோடி. இதை எங்கிருந்து எடுப்பீங்க? யார்கிட்ட கடன் வாங்குவீங்க? இப்படி கடன் வாங்கி தாலிக்கு தங்கத்தை எந்த பெண்ணாவது கேட்டாங்களா? 2,500 ரூபாய் எந்த பெண்ணாவது கேட்டாங்களா? எங்களுக்கு தாலிக்கு தங்கமோ 2,500 தேவையில்லை, கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இதுதான் இலவசமா தேவை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை நான் இலவசமா கொடுப்பேன் என்பது எங்கள் அண்ணன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அரசு பள்ளியில தான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், கவுன்சிலர், வார்டு சேர்மன் எல்லா பிள்ளையும் அரசு பள்ளி தான் படிக்கணும். இது சட்டம். நாம் தமிழ்ச்சி ஆட்சியில அப்பதான் அது தரம் உயரும். முதலமைச்சர் பிள்ளையோ இல்லை அங்கன்வாடி ஊழியர் பிள்ளையோ அரசு பள்ளி தான் படிக்கும். அரசு மருத்துவமனையில தான் எல்லாரும் சிகிச்சை எடுக்கணும். சட்டம் போடுவோம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எந்த லட்சணத்தில் இருக்கு? ஆரம்ப சுகாதார நிலையம் எந்த லட்சணத்தில் இருக்கு? போன உடனே சிகிச்சை கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்? மீனாட்சி மிஷன், அப்பல்லோ,
போன உடனே ஃபீஸை கட்டினா டப்புன்னு தூக்கி சேர்ல வச்சு கொண்டு போயிடுவான். ஏன்? பணம். ஆனா அரசு மருத்துவமனை கால் கடக்க காத்து நிக்கணும். ஏன்? இலவச மருத்துவம், தரமில்லாத மருத்துவம். நாங்க என்ன சொல்றோம்? தரமான, சமமான, சுகாதாரமான, அனைவருக்கும் பொதுவான மருத்துவத்தை இலவசமா கொடுப்போம். கிராமப்புறங்களிலேயே தரமான மருத்துவமனை, கிராமப்புறங்களிலேயே தரமான பள்ளிக்கூடம், தூய்மையான குடிநீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். இது எங்களுடைய வாக்குறுதி. எங்கள் பாட்டன்கள் குளித்து விளையாடிய வைகை 10 ஆண்டுகளில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பழையபடி வைகையை கொண்டு வருவோம். வைகை மட்டுமல்ல, காவிரி, தென்மண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு பொய்யை வருணது என்று பாடிய பாரதியார் பாட்டில் கூடிய அத்தனை நதிகளும் எங்களுடைய ஆறுகள் மீட்டுருவாக்கம் செய்யப்படும். ஒரு தலைவனுக்கு கனவு இருக்கு, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், என் நாட்டையே பசுமை சோலையா மாத்திருவேன். எப்படி மாத்துவேன்? தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, விவசாயம் அரசு வேலை, மாடு மேய்த்தல், ஆடு மேய்த்தல் அரசு வேலை. உடனே மாடு மேய்க்கிறது அரசு வேலையா? ஆடு மேய்க்கிறது அரசு வேலையா? சீமான் MTA முடிச்சவர, MPA முடிச்சவர, எம்டெக் பயோடெக்னாலஜி முடிச்சவர, IT முடிச்சவர மாடு மேய்க்க சொல்றாரா? ஏண்டா, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னு, டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிற சாராயம் விற்கிறவன் அரசு வேலை பார்க்க முடியாது. நமக்கு சோத்தை போடுகிற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க என்ன பண்றீங்க ப்ரோஸ்? முற்போக்கு ஆளுகள், சோகால்டு முற்போக்குவாதிகள் 100 நாள் வேலை என்ன பண்றீங்க? 280 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஒரு 100 பேரை கூட்டு போய் ஒரு குளத்தாங்கரில் உட்கார வச்சு, அதுவும் புளிய மரத்து அடியில உட்கார வச்சு, புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேங்கிற மாதிரி உட்கார வச்சு, கேட்டியாட்டி என்னாச்சு? இந்த விஜய் அவ பொண்டாட்டி வந்து கேஸ் போட்டிருக்காளாம், இவன் ஒரு ஹீரோயினி கூட போயிட்டாலாம். அப்படி என்னடி சொல்ற? ஆமாடி, அந்த கில்லி படத்துல இந்த முத்துப்பாண்டி அடிச்சுட்டு தனலட்சுமியை கூட்டு போனாமல, அப்படியே கூட்டு போய் நட்டோம்டி. அங்க உட்காந்து அன்னைக்கு போனவன் வரவே இல்லட்டி. இப்படி புரணி பேசிட்டு உட்கார்ந்துட்டு தான் 100 நாள் எடுத்துட்டோம். என் மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம்? உழைத்த என் மக்களை, என் அக்கா, தங்கச்சி, என் பெரியாத்தா, சித்தியை மீண்டும் அரசு பணிக்கு, உழைப்பை கொட்டக்கூடிய விவசாயத்துக்கு திருப்புறோம். காலையில 10 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு போயிருங்க, 10 to 6 ஒர்க் தான். ஆனால் 25,000 ரூபாய் சம்பளம் தரப்படும். எல்லாரையும் உழைப்பின் பக்கம் திருத்துவது. இங்க மதுரையில என்ன விளையும், மதுரையில என்ன விளையுமோ அது சார்ந்த தொழிற்சாலை, பூக்கள், மல்லிகைப்பூ. மதுரை என்றால் மல்லி, புவிசார் குறியீடு பெற்ற மல்லிகைப்பூ, மதுரை மல்லி. அந்த மல்லிகைப்பூ சார்ந்த தொழிற்சாலை, வாசனை திரவிய தொழிற்சாலை, மல்லிகைப்பூ தோட்டம் பக்கத்துல அரசே தோட்டம் வைக்கும். தனியார் தோட்டம் இல்ல, அரசு தோட்டம் வைக்கும். 1000 ஏக்கர்ல மல்லிகைப்பூ தோட்டம். அதுக்கு பக்கத்துல சென்ட் ஃபேக்டரி. அதுல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்குமான அரசு வேலை. பூ பறிப்பதற்கு படிக்காதவனுக்கு வேலை, பூக்கள்ல சென்ட் எடுத்து தயாரிக்கிறதுக்கு அங்க IT ஊழியருக்கு, அங்க MPA படித்த பட்டதாரிக்கு, அங்க இன்ஜினியருக்கு, பொறியாளருக்கு, எல்லாருக்குமான வேலையை உறுதி செய்ய முடியும். பக்கத்துல கால்நடை, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனி வளர்த்தல் என்று இதில் இருந்து தமிழ்நாட்டினுடைய கடனை மொத்தமாக அடித்து 5 ஆண்டுகளில் கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும். படித்த இளைஞர்கள், தமிழகக்காரங்க எல்லாரும் படிச்சவங்க தான், மெத்த படிச்சவங்க தான், குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சவங்க தான். மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு வரைவு இருக்கு. www.மக்களரசு.com என்கிற பக்கத்துல போய் பாருங்க. 49 அறிக்கைகள், 420 பக்கம். ஒரு இலவசம் கூட கிடையாது. தண்ணி, மருத்துவம், கல்வி, இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே விலை கொடுத்து வாங்குவதற்கான அரசை உருவாக்க கொண்டாரு. அப்படி திமுக சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? தாவேக சொல்லுமா? திமுக 70 வருஷம் ஆண்டு கொளுத்திருச்சு. அண்ணன் மூர்த்தி அவர்கள்லாம் ஒரு 252வது பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காப்ல. 252வது பரம்பரைக்கு. மன்னராட்சி காலத்துல ஆற்காடு நவாப் இருந்தான். ஆற்காடு நவாப் வந்து வரி வசூல் பண்ணலாம். எப்படி? நீங்க வந்து ஒரு ஏக்கர் நெல் போட்டா எனக்கு காசு தரணும், ஒரு ஏக்கர்ல பருத்தி போட்டா எனக்கு காசு தரணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் போட்டான். இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஆற்காடு நவாப் அண்ணன் மூர்த்தி. பத்திரப்பதிவுத்துறையில ஒரு ஏக்கர் ரியல் எஸ்டேட்ல வேணாலும் 2 லட்சம் ரூபாய். யாரா நீ முதல்ல? உனக்கு ஏன்னா தரணும்? இன்னும் ஒருத்தன் கேட்கலங்க. நான் கேட்கல, யாரும் கேட்கலன்ற. எனக்கு அந்த மாதிரி மூர்த்தி மேல பெரிய மரியாதை உண்டு, பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன், மாற்றுக்கிறது இல்லை. உனக்கு ஏண்டா தரணும்? நீ யாரு முதல்ல? MLA சம்பளம் 1,05,000 ரூபாய், அமைச்சர் கமிஷன் வாங்கிட்டு ஓடிப்போ. எதுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம்?
தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, எலெக்ஷன் கோடு வந்துருச்சு. ஆனாலும் மூர்த்திக்கு எல்லா ரியல் எஸ்டேட் அதிபரும் ஏக்கருக்கு 2 லட்சம். தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் பட்டா போடப்படுது, எத்தனை லட்சம் ஏக்கர் பத்திரம், எவ்வளவு காசுடா, எவ்வளவு காசு. என்னடா செய்ய போறீங்க? பார்த்தா 150 கோடிக்கு கல்யாண மண்டபம். மதுரையில திருப்பரங்குன்ற மலையை தவிர மற்ற எல்லாத்தையும் அறுத்தாச்சு. திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிறனால விட்டு வச்சிருக்காங்க. மொத்தத்தையும் சோழியை முடிச்சாச்சு. சரி, கொள்ளையடிச்சிங்களே, இப்படி பண்ணினீங்களே, ஒரு 10 கோடியை, ஒரு 100 கோடியை ஒதுக்கி வைகையாரை சுத்தப்படுத்தியிருந்தா மூர்த்தி புகழ் வாழ்க, மூர்த்தி மதுரையின் மண்ணின் மைந்தன், மூர்த்திக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. செல்லூர்ல சாக்கடை நாத்தம், உள்ள போக முடியல. வெள்ளம் வந்துச்சு மதுரையில. நான் போய் சொல்லல, உங்க எல்லாரும் தெரியும். வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துல சாக்கடை, பக்கத்துல தேவர் சிலை, சுபாஷ் சந்திர போஸ் சிலை, அது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு சாக்கடை. உங்களுக்கு மனசு வலிக்கல? 1000, 2000, 3000 என்று ஓட்டு போட்டு இப்படி மதுரையை சாக்கடையா நாம மாத்திட்டோமே அப்படின்னு உங்களுக்கு மனசு வலிக்கல? வலிக்கணும். எல்லாரும் என்ன பண்றோம்? ஒரு நகை கடைக்கு போறோம். நகை கடைக்கு போனா நல்ல நகையை தேர்ந்தெடுத்து வாங்குறோம். இந்த நகை யாராவது போயிட்டு மதுரையில ஜிஆர்டி ஜுவல்லரியோ எங்கேயோ போயிட்டு, இப்ப ஒரு பொண்ணுல தாலி செயின் வேணும், பார்த்த உடனே கவரிங் மாதிரி பல்லு இழிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? பார்த்த உடனே பளிச்சு இருக்குன்னு சொல்லுவீங்க. மதுரை தேனி ஆனந்தத்துல போய் ஒரு சேலை வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? எப்ப உட்கார்ந்த உடனே டர்ன்னு கிளியணும்ப்பா, ஒரு சேலை கொடு அப்படி கேட்பல. 500 ரூபாய்க்கு வாங்கினோட உறுதியா வாங்குவீங்க. அது 1/2 மணி நேரம் புரட்டி பார்ப்பீங்க. ராமராஜ் காட்டில் போய் ஒரு ஆம்பளை சேலை வாங்க, ஒரு பேட்டி வாங்குறாருன்னா, எப்ப பேண்ட தூக்கி இப்படி பைக்கில் போட்ட உடனே 2ஆ கிளியணும்ப்பா, ஒரு வேட்டி கொடு அப்படி கேட்பல. நல்ல தரமான பேண்ட் துண்டு, அது அந்த கலர் இருக்கு பாருங்க, அப்படியே மூஞ்சில அப்பணும்பா. மஞ்சள் கலர் துண்டு போட்ட உடனே மூஞ்சில அப்பணும். இப்ப சாயம்பவாத துண்டு கொடு, சாயம்பவாத புடவை கொடு, பார்த்து வாங்குறோம். தக்காளி எடுக்கிறோம் கடைக்கு போய், தக்காளி எடுத்தா வடிவேல் விவேக் ஒரு மார்க்கெட் இருப்பாரு, என்ன சூத்த கத்திரிக்கா, இது என்ன தக்காளி, தூக்கி எறிவாரு. அது மாதிரி தக்காளி எடுத்தா கூட பார்த்து வாங்குறோம். வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்குறோம். எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து, ஒரு உணவை, புடவையை, நகையை பார்த்து வாங்குற என்பதற்குரிய மக்களே, 5 ஆண்டுகள் உங்களை ஆளப்போற தலைவனை மட்டும் எப்படி நீங்கள் தற்குறிகளையும், தரங்கட்டவனையும், கேடுகட்டவனையும், ஊழல்வாதியும், ஆத்ம கொள்ளைகளையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இதே மண்ணில் தானே காமராஜர் முதலமைச்சரா இருந்தாரு, இதே மண்ணில் தானே கக்கன் அமைச்சரா இருந்தாரு, இதே மண்ணில் தானே ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. நல்லவர்கள் ஆண்டார்கள். காமராஜர் முதலமைச்சரா இருந்தார், கக்கன் அமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தார், செந்தில் பாலாஜி அமைச்சர். அவ்வளவுதான். நீங்க உங்க எம்எல்ஏ நல்லா இருக்கணும்னா தலைவன் நல்லா இருக்கணும். தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம, ஒத்த பைசா காசு வாங்காம, எவங்கிட்டையும் பேரம் பேசாம, தனித்து மக்களை நம்பி நிற்கிற ஒரே தலைவன், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற யாரா இருக்கான்னு சொல்லுங்களேன் பாப்போம். மதுரையில விஜய் ரசிகர்கள் அதிகம். அங்க சாட்டை துறைமுகன் பழங்காலத்துல கூட்டம் போட்டா விஜய் வந்துடுவான். டே, இங்க விஜயை விட அஜித் ரசிகர் தான் அதிகம். அது அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சுதான் அவருக்கும் கூட்டம் கூடி இருக்கும். விஜய்க்கு கூடுறது போல 10 மடங்கு கூடி இருக்கும். ஆனா என்ன, அவன் உண்மையிலே நல்லவர். அவர் இவன் என்ன, இவன் ஒரு நாதாரி பையன். நான் விஜயோட ஒப்பிடுவதற்காக அஜித் தூக்கல, நான் இயல்பிலே அஜித் ரசிகன், அது வேற விஷயம். இயல்புடைய எந்த இவனை பிடிக்காது எனக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வச்சு செய்யறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது பழைய பகை வேற இருக்கு. ஒரு தலைவன் என்றால் கொள்கை இருக்கணும். திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்கிற கொள்கை. அதிமுக கூட திராவிடத்துறை நீட்சி. சிபிஎம் ஒரு கொள்கை இருக்கு, பொதுவுடைமை. மக்கள் நீதி மையத்து கூட சென்ட்ரலிசம் என்கிற கோட்பாடு இருக்கு. பிஜேபி கூட இந்துத்துவா என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க, விஜயினுடைய கொள்கை என்ன? திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எப்ப யார் பணி? ஜெயலலிதா ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், வேலுநாச்சியார் கொள்கை தலைவர், அஞ்சலை அம்மாள். சத்தியமா சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலை அம்மாங்கிற பேரே அவனுக்கு தெரியாது. யாருன்னு கேட்டிருப்பான். என்ன தெரியும் அவருக்கு? எப்படி தெரியும்? கொள்கையே விளக்காம ஒருத்தன் வர்றாங்க, அவனுக்கு ஓட்டு போட ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் காத்திருக்கு. அவருக்கு 40, அவருக்கு 38, அவருக்கு 22. திமுக தேர்தல் நின்னுச்சு, ஒரு தெரியும் திமுக இவ்வளவு வாக்கு இருக்குன்னு. அதிமுக தேர்தல் நின்றுக்கு, வாக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரியும். பிஜேபி காங்கிரஸ் கூட எவ்வளவு வாக்குன்னு தெரியும். நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றுக்கோம். எங்கள் வாக்கு எங்களுக்கு தெரியும்.
விஜயனுடைய வாக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ஊடகத்தில் உட்கார்ந்துகிட்டு அவருக்கு 42, அவருக்கு 22, அவருக்கு 32. எது 42, எது 22? வீட்டை விட்டே வெளியே வரல. அவர் நேரா வருவாராம். 36 வருஷம் நடிச்சிருக்கேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? என்னைய சிஎம் ஆக்கிருங்க. ஓ, 36 வருஷம் நடிச்சிட்டீங்க, உங்களை சிஎம் ஆக்கிறோம். 9 வருஷம் நான் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு முத்துராமலிங்க தேவர் கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க ஐயா நல்லகண்ணு கேட்கல. ஐயா காமராஜர் கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருக்க ஓட்டு போடுங்கன்னு நல்லகண்ணு கேட்கல. என் முன்னோர்கள் என் மக்களுக்காக மண்ணுக்காக உழைச்சி ஜெயிலுக்கு போனா அவர்கள் கூட சிறைக்கு போன ஓட்டு போடுங்க கேட்கல. ஆனா இவன் நடிக்கிற எனக்கு ஓட்டு போடு. நடிச்சா ஓட்டுலாம் போட முடியாது, வேணா பாக்குறோம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாட வாழாம்புள்ள வில்லாலா. ஓகே, லவ் யூ, போ. ஒரு லைக், ஒரு ஹார்ட்டின்னு, அவ்வளவுதான் பண்ண முடியும். இல்லங்க நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், உன்னை விட பிரபுதேவா நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் நல்லா நடிப்பேங்க, உன்னை விட பல மடங்கு வடிவேல் நடிப்பாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் பெரிய கவர்ச்சி கண்ணங்க, சன்னிலியனும் நயன்தாராவும் உன்னை விட கவர்ச்சி கண்ணி, அப்ப அவங்கள ஆட்டு போடலாமா ஓட்டு? நடிச்சா போட முடியாதுடா. மக்களை நேசிக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை உணரணும், மக்களுடைய பிரச்சனையில கூட நிக்கணும். தன்னை நம்பி பார்க்க வந்த 41 பேர் செத்த பொழுது துண்டக்கானும் துணியக்காரன் சொல்லி ஓடி போன உனக்கு எப்படி இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதை இந்த அறிவார்ந்த சமூகத்தில் நான் கேட்கிறேன். எதுக்கு ஓட்டு போடணும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை, விஜய் ஓடி போவாரா, களத்தில் நிற்பாரா? ஓடி போயிடுவாரு. ஆனா அதே கரூர்ல ஒரு ஆள் செத்திருந்தாலும் உசிரே போனாலும் எங்க அண்ணன் சீமான் அந்த களத்தை விட்டு வெளியே இருக்க மாட்டார். மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டம், எல்லா கட்சி தலைவர்களும் வந்தார்கள், எல்லாரும் விரட்டி அடிச்சா. நான் பார்த்த கண்ணு முன்னாடி தண்ணி பாக்கெட் பாருங்க, வாட்டர் பாக்கெட் தூக்கி அடிச்சான். திருச்சியில கேஎன்ஆர் போனாரு, விரட்டி விட்டான். முக ஸ்டாலின் போனாரு, விரட்டி விட்டான். 2016 ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ எம்பி ஓபிஎஸ் எல்லாரும் போனாரு, விரட்டி அடிச்சான். ஆனா ஒரே ஒரு தலைவனை மட்டும்தான், அண்ணா நீ உட்கார்ந்து கொள் என்று அனுமதித்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தடைபட்டு போது, அதைத்தான் ஈதா சீமான் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு தடைபட்டு பொழுது அந்த தடை உச்ச நீதிமன்றத்தில் உடைபடுவதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது, வழக்கு இல்லை என்றால் விழியாது கிழக்கு தடை அதை உடை என்று மேலூர்ல ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்திய தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். நடத்தி காட்டியவர்கள் இந்த மேடையில் இருக்கிற என்னுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள். மேலூர் அரிட்டாப்பட்டி பக்கத்தானே, அரிட்டாப்பட்டி மலைக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டு நடத்தணும். உளவுத்துறை தென்னிச்சு, எங்க நடத்த போறீங்க? நாங்க உசிலம்பட்டியில் நடத்த போறோம். வேற எங்க நடத்த போறீங்க? நாங்க அங்கிட்டு வாடிப்பட்டி பக்கம் போறோம் அப்படின்னு கதையை கட்டி அங்கிட்டு விட்டுட்டு போலீஸ அங்க நடத்தியாச்சு. உளவுத்துறை திணறிட்டா, எப்படா இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாருக்கும் தெரியாம கூட்டினீங்க? லட்சக்கணக்கான துப்பாக்கி மத்தியில ஈழத்துல தலைவனை பார்த்துருந்தவனுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த தெரியாதா? ரத யாத்திரை வந்துச்சுங்க, ரத யாத்திரை. எது? பிஜேபி ரத யாத்திரை வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள கேரளால இருந்து செங்கோட்டைக்கு வருது. ஐயா ஸ்டாலின் சென்னையில் ஆர்ப்பாட்டம். அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஏன்டா திருச்செந்தூர்ல சாமி கும்பிட ஏன்டா திருநெல்வேலியில குளிக்கிற அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டைக்கு வருது. தென்காசி செங்கோட்டைக்கு அவர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஆனா தடையை மீறி, உளவுத்துறையை மீறி, காவல்துறையை மீறி அந்த ரத யாத்திரையை செங்கோட்டைக்குள்ள போய் தடுத்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான். எங்க வரலாறு பாரு. மதுரை, திருப்பரங்குன்றம், அதே போல கரூர் பசுமீஸ்வரர் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், அதே போல மருதமலை முருகன் கோவில், இந்த கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழை கோபுரம் ஏற்றிய கட்சி நாம் தமிழ் கட்சி. இன்னைக்கு தமிழ் இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்று பேச, என் நிலம், என் நீர், என் காற்று என்று பேச ஒரு தலைவர் காணா. காற்று எப்படி உருவாகுது, மழை எப்படி உருவாகுது, தண்ணீரை ஏன் பாதுகாக்கணும் என்று சூழ்நிலையில் அரசியலை மாட்டுக்கும் போராடுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். மனுஷனுக்கு நிக்க மாட்டாரா? மதுரையில மாடுகளின் மாநாடு போட்டாரு. மாடு போட்டோம், மாட்டுக்கு ஓட்டா இருக்கு. சீமான் போய் மாட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மாட்டுக்கு ஓட்டா இருக்கு, மாட்டுக்கு ஓட்டா இருக்கு. மாட்டுக்கு ஓட்டுலடா, மாட்டு பாலை குடிக்கிற மனுஷனுக்கு ஓட்டு இருக்குல்ல, மாட்டு கறி சாப்பிடுற மனுஷனுக்கு ஓட்டு இருக்குல்ல, மாட்டு உரத்தை போட்டு விவசாயம் செய்யற அந்த விவசாயிக்கு ஓட்டு இருக்குல்ல. மாட்டுக்கு போடக்கூடாது,
மரத்துக்கு போராடக்கூடாது, தண்ணிக்கு பேசக்கூடாது, மலைக்கு பேசக்கூடாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறிக்கடையில போய் நின்று சப்ப கொடு, பாக்கு சுக்கா பண்ணணும், பாக்கு மாதிரி வெட்டி கொடு. அது எங்க அண்ணன் சோம தான் காலையில போய் நிற்பாரு. எலும்பு நெஞ்செலும்பு கொடு. அது மதுரையில கோனார் கடை குமார் மெஸ்ல போயிட்டு சப்ப வேணும், சப்ப வேணும், சப்பையா அடிப்பாரு. நீ மாட்டுக்கு போடக்கூடாதுன்னு அடிச்சா அடிப்பாரு. கறி வேணும், நல்லா சுவரட்டி வேணும், குடல் வேணும், குந்தாணி வேணும், லிவர் வேணும், ஈரல் வேணும், எல்லாம் வேணும். நல்லா ஒரு ஒரு மட்டன் ஆம்லெட் போடுங்க. முட்டை ஆம்லெட் மட்டன் ஆம்லெட் அது மதுரையில் மட்டும் தான் கிடைக்கும். கரண்டி ஆம்லெட் போடுங்க. அதெல்லாம் கேட்க தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்? மாடு வேணும். மாடு வேணும்னா மேய்ச்சல் நிலை வேணும். மேய்ச்சல் நிலை வேணும்னா அதுக்கு சீமான் வேணும். ஆட்டு கறி வேணும், ஆட்டு கறி வேணும். அப்படின்னா ஆடு மாட்டுக்கு பேச ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு? செந்தமிழன் சீமான் என்கிற அந்த தலைவன் வேணும். குடிக்க தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா நிலம் வேணும். நிலம் வேணும்னா நிலத்துல புல்லு வேணும். புல்லு வேணும்னா மரம் 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 வேணும். மரம் இருந்தா மழை பொழியும். அதுக்கு யார் வேணும்? செந்தமிழன் சீமான் வேணும். 1000 2000 3000 அந்த பக்கம் ஓட்டு. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இந்த பக்கம் ஓட்டு. சிப்காட் தொழிற்சாலை மண்ணை நாசமாக்கூடிய ஸ்டெர்லைட், மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், எண்ணூறு அந்த பக்கம் ஓட்டு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இந்த பக்கம் ஓட்டு. பெரியார் தான் படிக்க வச்சாரு, அந்த பக்கம் ஓட்டு. எங்கள் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சாரு, இந்த பக்கம் ஓட்டு. பெரியார் மட்டுமே பெரியார், அந்த பக்கம் ஓட்டு. ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதரும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் மாப்போசியும் வள்ளல் பாண்டித்துரை தேவரும் பாரதியும் வைகுந்தரும் வள்ளலாரும் பெரியார் என்றால் இந்த பக்கம் ஓட்டு. என்னங்க நீங்க பெரியார் வழியா போறது இல்ல? பெரியார் வழி எங்களுக்கு ரொம்ப சுத்தா இருக்கனால ஆரப்பாளையம் வழியா போயிடுவோம். நாங்க பெரியார் வழி ரொம்ப சுத்து, அதனால பைபாஸ் பிடிச்சு மாட்டுத்தவணி வழியா ஏறி அப்படியே மேலூருக்கு போயிடுவோம். யாரு பெரியாரு? மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடியார் பறைய சமூக மக்கள் சாமி கும்பிட முடியாது என்று சொன்ன பொழுது அந்த பறைய சமூக மக்களை கோவிலுக்குள்ளே அழைத்து சென்று அந்த பறைய சமூக மக்களையும் சாமி கும்பிட வைத்த வைத்தியநாத ஐயர் எங்கள் பெரியார். வைத்தியநாத ஐயரே, நீங்கள் மீனாட்சி அம்மனை தரிசிக்க நம்முடைய ஆதி தமிழ் குடியை அழைத்து செல்லுங்கள். எவனாவது தடுத்தால் அடியேன் வந்து நிற்பேன் என்று பேசிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எங்கள் பெரியார். நீ கட்டு, பாலத்தை கட்டு, நாங்க வர்றோம்டா, நாங்க வர்றோம்டா. இதே ஜல்லிக்கட்டு வளாகத்திற்கு மூக்கையா தேவர் ஜல்லிக்கட்டு வளாகம் என்கிற பெயரை வைப்போம். இதே கலைஞர் நூலகத்திற்கு வள்ளல் பாண்டித்துரை தேவர் நூலகம் என்கிற பெயரை வைப்போம். இந்த ஏர்போர்ட்டுக்கு எங்கள் தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகனார் பேரை வைப்போம். ராமநாதபுரம் ஏர்போர்ட்டுக்கு எங்கள் தாத்தா இமானுவேல் சேகரனார் பேரை வைப்போம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எங்களுக்கு முத்துராமலிங்க தேவரும் சுந்தரலிங்கமும் இமானுவேல் சேகராரும் காமராஜரும் கக்கனும் ஜீவாவும் எங்களுக்கு எல்லாரும் எங்க மண்ணினுடைய முன்னோர்கள். அவர்களுக்குள்ள சண்டை இருக்கலாம், ஆனா பேர்கள் நாங்க ஒண்ணு சேர்ந்து நான் தேவராக தேவேந்திராக நாடாராக கோணம் அடிக்கல, நான் தமிழன் என்ற திமிரோடு நிக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பழங்கா நத்தம், ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டிடலாம். நீ கூட்டிடு. அது யாருக்கு கூடும்? சீமான் தம்பிகளுக்கும் சீமானுக்கு மட்டும்தான் கூடும். சீமான் வெல்வாரா என்பதற்கு சான்று இந்த கூட்டம். யாரு? எல்லாம் கட்சிக்காரங்களா? எங்க கட்சிக்காரங்க 50 பேர், மீதி இருக்கிற 1000 பேரும் மண்ணினுடைய மக்கள், பூரகுடி தமிழர்கள். ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு எழுச்சியை நோக்கி, ஒரு புரட்சியை நோக்கி 2026 விவசாய சின்னம் அரியணை ஏற வேண்டும் என்கிற வெறியில் நிற்கிறான். நான் பேசிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. எங்க அண்ணன் ஹிமாயின் பேசினது வாய்ப்பு கிடைச்சிச்சு. தங்கச்சி பர்கானாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஹக்கீமுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீ மைக்க மட்டும் அங்கிட்டு திருப்பு, வண்டையா கழிப்பான். அதுவும் உலகத்திலே மதுரக்காரங்க மாதிரி கெட்ட வார்த்தை பேச முடியாது. எடுத்த உடனே வேட்டியை மடிச்சுக்கிட்டு அப்படிப்பான். 7 தலைமுறைக்கு அவன் பேசுறது மைக்க மட்டும் திருப்பி ஒரு ரவுண்டு போங்க. யாராவது யூடியூப் சேனல் கேளுங்களேன். நீங்க ராவா பேசுங்க, நாங்க வந்து சென்சார் இல்லாம போறோம்னு சொல்லுங்க. பார்த்த உடனே நாளை காலைல 10 பாடி விழும், தூக்கு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கேட்பாங்க. ஆள் மனசுக்குள்ள இருக்கு, என் மண்ணின் வளத்தை, என் மலையை, என்னுடைய வைகையை இப்படி செத்து போயிடுச்சுங்கிற வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை வச்சுக்கோங்க, அந்த வருத்தத்தை வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23 காலையில சரியாக 7 மணிக்கு போங்க. உங்களுக்குள்ளே ஆழ்ந்து கிடக்கிற அந்த கோபத்தை, அந்த தணலை, அந்த நெருப்பை போய் நேர விவசாயி சின்னத்தில் அமுக்குங்க. ஒரு லைட் எரியும், அந்த லைட்ல உங்கள் கோபம் அறியும். மே 4 தம்பி ஹக்கீம் வென்றார் என்கிற செய்தி வரும். அதே போல எங்கள் திருநாவுக்கரசு வென்றார் என்கிற செய்தி வரும்.
அதே போல எங்கள் செல்வம் வென்றார் என்கிற செய்தி வரும். அதே போல எங்கள் அக்கா சத்யா தேவி வென்றார் என்கிற செய்தி வரும். அதே போல எங்களுடைய விக்னேஷ் வென்றார் என்கிற செய்தி வரணும், வர வைக்கணும். நீங்க திமுக அதிமுகவுக்கு பாஜக காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து போன அன்பு மக்களே, ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றி போடுங்கள். போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பெருநம்பிக்கை இருக்கு. எங்க அண்ணன் சீமானுக்கு என்னை விட 10 மடங்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னார், தம்பி போடா அறா மதுரை நம்ம ஊர்ல அறா, நம்ம மக்கள் அறா பேசுறா, துணிஞ்சு பேசுறா எல்லாத்தையும் பேசுறா. ஒருத்தரையும் விடாத, ஒருத்தரையும் விட முடிச்சு படைப்பா படத்தை வரல, படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்கிற மாதிரியா போ, உண்மையை பேசுறா. எடுத்து கொடுத்துட்டான், லவ் யூ. அது ட்ராக் மாறிடுச்சு, பேசுறாரு. தம்பி சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே ஊழல் நிறைந்த மாநகராட்சி இந்த மதுரை மாநகராட்சி. 22 கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கான். புஷ்பா புருஷன் மாதிரி கவுன்சிலர் புருஷன் பொன் வசந்து, இந்திராணி பொன் வசந்து எப்படி பண்ணிக்காம பாருங்க. விஞ்ஞான ஊழல மாநகராட்சியில வரி போடணுங்க, ஒரு வீட்டுக்கும். இந்த வரியில இது வீடா இருந்தா கம்மி வரி, இதே கமர்ஷியல் டாக்ஸ் கொஞ்சம் வரி அதிகம். இவன் என்ன பண்ணிருக்கான், கமர்ஷியல் டாக்ஸ் உடைய பில்டிங், ஒரு லாட்ஜி, ஒரு ஹோட்டலு, ஒரு தியேட்டரை வீடுன்னு கணக்காட்டிருக்கான். வீடுன்னு கணக்காட்டி டாக்ஸ கம்மியா வாங்கி இந்த பக்கம் வழியா பேண்ட் பாக்கெட்ல வாங்கியிருக்கான். எவ்வளவு? 250 கோடி ரூபாய். 250 கோடி ரூபாய் கமர்ஷியல் பில்டிங், ஹாஸ்பிட்டல், தியேட்டர், மாலை எல்லாத்தையும் வீடா கணக்கு காட்டி கம்மியான வரி ஏய்ப்பு செய்து மாநகராட்சி அதிகாரியினுடைய லேப்டாப்ல சிஸ்டத்துல பாஸ்வேர்டை மாத்தி உள்ள போய் வரி கட்ட மாதிரி கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு செய்த புகாரில் திமுகவுடைய கவுன்சிலர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த புஷ்பா புருஷன், கவுன்சிலர் புருஷன் பொன் வசந்து வெளியே வந்திருக்கான். இவனுக்கு தான் ஓட்டு போட போறீங்களா? இந்த திமுக திருட்டு பயலுக்கு, திருட்டு திமுக நீங்க ஓட்டு போட போறீங்களா? நான் விளையாட்டுக்கு சொன்னாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஆத்து மண்ணில் கொள்ளையடிச்சுட்டான், கனிம வளத்தை கொள்ளையடிச்சுட்டான். திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க கிட்னியை திருடுவான்னு விளையாட்டுக்கு சொன்னேன். என் நாக்கு கருணாக்க இருந்ததுக்கு திருட்டாங்க. தான் அப்புறம் பார்க்க நாக்கு போய் பார்க்கறேன், நல்லா தானே இருக்கு நாக்கு, கருணாக்கு தானே படிக்க, நமக்கு படிச்சிருச்சே. ஒருவேளை சத்திய வாக்கா இருக்குமோ, நமக்கு இல்லை சாமி கிம்பி இறங்கிருச்சோ இருக்குமோ. முருகன் வந்து எங்க உடம்பு சரியில்லைன்னு போனவங்கள, கூலி தொழிலாளர்களை, நெசவாளர்களை 5 லட்சம் 10 லட்சத்துக்கு பேசி கிட்னியை களவாண்டு வித்திருக்காங்க திமுகவுடைய கவுன்சிலர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள். எதற்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இப்படி தொடர்ச்சியாக ஊழல் செய்கிற இந்த கும்பலை தோலுரிக்க கிடைத்திருக்கிற இவளை விரட்ட தம்பி ஹக்கீம் சொன்னது போல ரொம்ப நல்ல மனுஷங்க, ஒரு பரம்பரையான குடும்பம், பாரம்பரிய குடும்பம், ஒரு ஜென்டில்மேன். திமுகவிலே அவர் வந்து திமுக இருக்கிற ஒரு நல்லவர். யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலை? திமுக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்னடா வேலை? என்ன வேலை? 30,000 கோடி உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் சேர்ந்து கொள்ளையடிச்சான்னு சொன்னீங்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா அப்புறம் என்ன மயத்துக்கு திமுக இருக்கீங்க? அப்ப அந்த ஊழலுக்கு நீங்களும் பிடிஆர் பழனிவேல், டபுள் வாட்ச் டக்கஸ் நீங்களும் என்ன சொல்ல போறீங்க? பிடிஆர் ஃபேமிலி குடும்பத்தில் உள்ள பெருமை செய்யற செயல்ல தான் இருக்கு பெருமை. என் குடும்ப பெருமை கிடையாது. நான் யாரு? நான் உண்மையா இருக்கனா, மக்களுக்கு உண்மையா இருக்கனா, அதான் பெருமை. அப்படி எங்களுடைய வேட்பாளர்கள் 15 ஆண்டு காலமாக மதுரையில் நடந்த, தமிழ்நாட்டில் இருந்த எல்லா போராட்ட களத்தில் நின்றவர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள். அதே போல எங்களுடைய அக்கா சத்யா திருப்பரங்குன்றம் தொகுதியில யாரு நிப்பாட்டி இருக்கிறோம்? ஒரு முனைவர், ஒரு பேராசிரியர், படித்த பெண்ணை இந்த களத்துல யாதவா கல்லூரியுடைய பேராசிரியர் அக்கா சத்யா தேவி அவர்களை நிப்பாட்டி இருக்கிறோம், படித்தவர்கள் நிப்பாட்டுறோம். அதே போலதான் தம்பி ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய தொழில் அவர் நினைச்சிருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக சொல்லிக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க முக்கியமான மருத்துவமனைகளுடைய ஒரு மிக முக்கியமான பிரதிநிதியா இருக்காரு. பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிய என்ற களத்துல தம்பி ஹக்கீம் அவர்கள், அப்துல் ஹக்கீம் அவர்கள் மத்திய தொகுதியிலே நிற்கிறார். மத்திய தொகுதியிலே வாழ்கிற மான தமிழர்களே, அப்துல் ஹக்கீம் என்கிற அப்துல் கலாமுடைய பேரனுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுடைய மகன், உங்கள் தம்பி, உங்கள் மாமன் மச்சான் உங்களிடத்தில் வந்திருக்கிறான். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம்,
மருத்துவர் தோக்கலாம், விஞ்ஞானி தோக்கலாம். ஆனா ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். நாம எல்லாருமே விவசாய பெருங்குள்ள பிறந்தவங்க தான். நம்ம அப்பத்தாக்கள் ஆத்தாக்கள் எல்லாருமே விவசாயிகள் தான். விவசாயி குடும்பத்துல பிறந்த நாம ஏர் கலப்பையை தூக்கி கொண்டு வருகிற இந்த விவசாய சின்னத்திற்கு ஏப்ரல் 23 வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி.